Hello everyone, welcome back to our channel. So another day, another vlog. So நான் ரொம்ப நாள் ஆச்சு vlog எடுத்து and I'm too much busy with creating haul videos. Instead of vlogs, I'm busy with hauls. ஐயோ எனக்கு ரொம்ப உளறுதே. Vlog videos எடுக்கிறதுக்கு பதிலா நான் haul videosல ரொம்ப பிஸியா இருக்கேன் and I applied lip gloss today and I feel somehow கொஞ்சம் அந்த vintage vibe மாதிரி எனக்கு feel ஆகுது. Don't know why because நான் wear பண்ணிக்கிற t-shirt அதுதான் Coca-Cola. Enjoy Coca-Cola and இது இப்போ நான் ரீசெண்டாக அஜியோவில் வாங்கினது ஆல்ரெடி நீங்கள் ஒரு vlogல இன்க்ளூட் பண்ணியிருந்திருப்பேன். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நம்ம கேரளா வீட்டிலேருந்து நாகர்கோவில் போகிறோம் அண்ட் கேரளா வீட்டுக்கு வரமிச்சில் ஏன் vlog எடுக்கலைன்னா என் ஃபோனில் மெமரியே இல்லை பிகாஸ் எல்லா வீடியோஸ் எடுத்ததுனால ஆல்மோஸ்ட் ஃபுல். ஸோ ஐ வாஸ் டூ பிஸி வித் எடிட்டிங் அண்ட் அப்லோடிங் வீடியோஸ். ஸோ அதனால் அதை முடிச்சுட்டு மெமரி க்ரியேட் பண்ணிவிட்டு vlog எடுக்கலாம்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இப்போ vlogs ரொம்ப கம்மியானதுக்கு ரீசன் அதுதான். லாங் ஸ்டோரி ஷார்ட், கேரளாலேருந்து நாகர்கோவில் போகிறோம். நான் இந்த டாப்பிக்கு இப்படி சுற்றி எங்கேயோ வருவேன். பட் ஃபைனலி என்னன்னா இதுதான் டாபிக். ஸோ ஐ காட் ரெடி, அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இப்போது லக்கேஜ் எல்லாம் காரில் லோட் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ கிளம்புனதுக்கப்புறம் நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். நவ் பாய். காரில் வந்த 1.5 hours ட்ராவலில் தூக்கம். ஏன் தூங்குனேன்னா எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, மார்னிங் ஃபுட்டில் நான் ஆப்பிள் தான் எடுத்தேன். ஸோ அது எனக்கு ஒரு மாதிரி வயிறு குடல் புரட்டுற மாதிரி இருந்தது. ஸோ என்னடா இது வம்பா இருக்குன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டேன். ஸோ இப்போது கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் எழுந்திரிச்சேன். ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அண்ட் இதுக்கு அர்த்தம் என்னென்னா நான் சாப்பிடணும். சாப்பிட லேட் ஆனதுனால இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு வேலையாக லன்ச் பண்ண போகிறோம். இந்த லன்ச் டைம் ஆயாச்சு, 12:30 ஆக போகுது. ஸோ அதனால் லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். யாரும் வந்திருக்காங்க. கார் பார்க்கிங் சேலஞ்ச். ஸோ உள்ளே இனோவா இருக்குது, அதை எடுத்தால் தான் இது உள்ளே போகும். சில டைம் கேமரா ஃபுல் ஃப்ரேம் வருது, சில டைம் ஹாஃப் வருது. என்னன்னு தெரியும், கண்டுபிடிக்கணும். ஹாய், ஐம் பேக். ஸோ லேசியாக ஒரு நாளை எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் இது தான். சாப்பிட்டுட்டு வந்துட்டு அகைன் ஐ ஸ்லெப்ட். ஐயோ கடவுளை, கொடுமை. நல்ல தூக்கம். ஏன் எனக்கு ஆக்சுவலி நேற்று நைட்டு டிஸ்டர்ப்டாக இருந்தது ஸ்லீப். அதனால மேபி இருக்கலாம். இன்றைக்கி நான் ரொம்ப லேசியாக இருக்கேன். அண்ட் அது இல்லாமல் நேற்று ஒர்க் ரொம்ப இருந்தது. ஸோ ஒர்க் ரொம்ப இருக்கும். வி கிவ் ப்ரெஷர் டு திஸ் பர்டிகுலர் போர்ஷன் இல்லையா. ஸோ மூளைக்கு வேலை கொடுத்தா ஐ பிகம் டயர்ட். சரியா. ஸோ தூங்கி எழுந்திரிச்சிருக்கேன். ஈவினிங் 5:30 ஆக போகுது. ஸோ ஈவினிங் ஒரு கோலம் வீட்டுக்கு முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு காஃபி குடித்தா ஐ மே ஃபீல் பெட்டர். பட் ஸ்டில் இருந்தாலும் ஓகே, இட்ஸ் லேசி டே. ஸோ இன்றைக்கி இன்னும் தூங்க வேண்டியதான். வேறு என்ன வேலை? பிளானில் ஒரு சின்ன சேஞ்ச். வெளியில் போய் காஃபி டீ குடிக்கலான் இருக்கேன். ஏன்னா நான் வடை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் எஸ்பெஷலி சாயில் வடை நல்லாயிருக்கும். அண்ட் ஈவினிங் டைமில் ஒரு காஃபியும் ஒரு வடை ஐட்டமும் அங்கே சாப்பிட்டா ஃபீல் பெட்டர். அண்ட் எனக்கு வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு ஹெல்த்து கூடயா போக போகுதுன்னு எனக்கு தோணுது. ஹாய், ஐம் பேக் ஹோம். அண்ட் அங்கே காஃபி குடித்து ஐ எம் நாட் ஃபீலிங் சாட்டிஸ்ஃபைட். அதுக்கப்புறம் நான் தான் எனக்கு காஃபி ரெடி பண்ணுறேன்னு அவங்களுக்கு காஃபி வேணும்னாங்க. ஸோ எங்கள் 3 பேருக்கு இப்போ காஃபி ரெடி பண்ணுறேன். ஸோ ஸ்நாக்ஸ் என்னென்னா மும்பைலேருந்து கொண்டு வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் தான். ஸோ ஃபஸ்ட்லி இந்த கார்ன் மிக்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இட் இஸ் 2M. என்ன பிராண்ட் தெரியுமா? ராஜன் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. எஸ், ராஜன் ஸ்நாக்ஸ் நல்லாயிருக்கும். மும்பை டிமார்ட்டில் தான் அவைலபிளாக இருக்கும். மும்பை டிமார்ட்டில் தான் நான் வாங்கினேன். மோஸ்ட்லி எல்லா ஸ்நாக்ஸும் நான் அங்கே தான் வாங்கினது. அண்ட் அதுக்கப்புறம் இது கச்சோரி. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக இருக்கும் டிஸ்பிளேல இருக்கல இதே மாதிரி. அண்ட் லைட்டிங் ரொம்ப மொக்கையாக இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. பட் கான்ட் டூ எனிதிங். அண்ட் லாஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ சூடா.
ஸோ இது கொஞ்சம் ஸ்வீட்டான ஒரு ஐட்டம் அண்ட் மோஸ்ட்லி அங்கே ஃபாஸ்டிங்கில் இருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட் தான் சாப்பிடுவாங்க. ஸோ பார்க்க இப்படி தான் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு கம்மியாக இருக்கும் அண்ட் சுகர் இனிப்பாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சோயா ஸ்டிக் முறுக்கு. காஃபி குடிச்சிட்டு காஃபி கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்தேன். அந்த வீடியோ கிளாரிட்டி வந்து எனக்கு என்னமோ சரியாக படலை. பட் வேறு ஆப்ஷன் இல்லை, கிரவுண்ட் ஃப்ளோரில் அவ்வளோதான் லைட்டிங் வரும். அண்ட் அதை முடிச்சதுக்கப்புறம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா we are going out, ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம் டிக்கெட் என்கொயரிக்காக. அண்ட் எனக்கு டின்னர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவும் கிடையாது. பிகாஸ் காஃபி கூட அவ்வளோ ஸ்நாக்ஸ் எடுத்ததுனால நோ டின்னர் ஃபார் மீ. அவங்க 2 பேருக்கு என்ன டின்னர்னு கேட்டுட்டு அதை குக் பண்ணணும். டிக்கெட் என்கொயரி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இங்கே ஐஸ்பே புதுசு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 60 வெரைட்டிஸ் இருக்குதான். வில் see. ப்ளூபெரி, லட்டு எப்படி இருக்கும்? லட்டு ஃபஸ்ட்டு பே பண்ணணுமாண்ணா? கேட்கணும். எதுப்பா மேங்கோ வாட்டர்மெலன்? மேங்கோ ஆர் வாட்டர்மெலன்? மேங்கோ. ஹலோ, ஐம் பேக். ஸோ ஐஸ்பே போயிட்டு வந்துட்டு அப்பா கிட்டே ஒன்று கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒன்று எடுத்து சாப்பிட்டேன். எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இன்றைக்குள்ள டே ஃபுல் டே நான் ஒன்றுமே பண்ணலை. அண்ட் டேயும் எண்ட் ஆயாச்சு. நாங்கள் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வடசேரி மார்க்கெட் தான் போயிருந்தோம். அங்கே கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதை வாங்கிட்டு ஆப்போசிட்டில் பார்த்தா இந்த ஐஸ்பே புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ போய் பார்க்கலான்னு பார்த்தோம். 10 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 10 to 40, 10, 20, 30 and 40 அந்த ரேஞ்சில் இருக்குது. 40 rupeesல எனக்கு தெரிஞ்சு 2 ஃப்ளேவர் தான் இருந்தது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் 10 rupeesல பார்த்தீங்கன்னா ரொம்ப இருந்தது. வாங்கிட்டு கிளம்பி வந்தோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் டின்னர் எனக்கு தேவையில்லை. பிகாஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டம் ரொம்ப அதிகமாக உள்ளே போயிட்டுருக்கு. லைக் காஃபி, வடை, அதுக்கப்புறமா காஃபி, அதுக்கப்புறம் மும்பைலேருந்து வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் அதெல்லாம் போனதுனால பசி இல்லை. அண்ட் அவங்கக்கிட்டையும் கேட்டு அவங்க 2 பேரும் இது வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த டின்னர் எதுவுமே கிடையாது. அண்ட் பொதுவாக எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 1 time தான் மீல் சாப்பிடுவாங்க அண்ட் ஹெவியாக சாப்பிடுவாங்க. அண்ட் இவங்க பொதுவாகவே இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் தான் இருக்கிறாங்க. நானும் இப்போ அதை தான் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கிறேன். என்ன டயட் ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம அது 10 நாளைக்கு மேலே கண்டினியூ பண்ண மாட்டோம். ஸோ அதனால் அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். Bye bye.